ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 வருஷமாவே பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப நாளாவே போர் நடந்துட்டே இருக்கு. ஸோ இந்த போருடைய பற்றி அதாவது இந்த போர் நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு. இதை பற்றி 2 நாட்டுடைய பிரதமர்களும் பேசிக்க போகிறாங்க. அதாவது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவரும் அதுக்கப்புறம் ரஷ்யாவுடைய அதிபர் புதின் இவங்க 2 பேருமே நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்போ சந்திக்க போகிறாங்க, என்னென்னலாம் ஆக போகுது, போர் முடிவு வருமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ட்ரம்ப் எதுக்காக நிறைய விஷயங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. அதாவது மெயினாக அவர் மண்டையில் ஃபுல்லாக என்ன ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த நாடுமே சண்டை போடாமல் போர் இல்லாமல் அமைதியாக இருக்கணும்ப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெயினாக வச்சு அது சம்மந்தமாகவே எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு காரியம் பண்ணாலும் அது ஏதாவது ஒரு முடிவில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அது போர் நிறுத்தத்துக்கு தான் நிற்கிது. இப்போ டேக்ஸ் பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது ஒரு நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, இந்தியர்களை ஒரு திட்டுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம இந்தியாவிலேருந்து இவங்க மாதிரி போகணும் அப்படின்னு நம்மளை வெறுக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே பண்ணுறதுக்கு காரணம் போர் நிறுத்தம் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். நம்மளை பக்கச்சுக்கிட்டதுக்கு காரணமே அதுதான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கூட இதை சண்டை போட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்கறனால தான் நம்ம ரஷ்யா கூட இப்போ என்ன வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் அறிவிச்சிட்டாரு. ஸோ அதுக்காக தான் அது முயற்சி பண்ணி தான் இப்போ நிறைய டேக்ஸ் போடுறது அது இது நம்ம கூட சண்டை போட்டுருக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணார். இப்போ பிரதமருமே ஓகே நாங்கள் ரஷ்யாட்டிருந்து எண்ணெய்கள்லாம் வாங்க மாட்டோம், அங்கே வியாபாரம் வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கையெழுத்து போட்டிருக்காங்க. இதுக்கு ராகுல் காந்தியுமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தார். அது எப்படி நீங்கள் பண்ணலாம், அமெரிக்கானால இப்போ ரஷ்யா நம்ம கூட சண்டை போட்டிருக்கீங்க, அவங்கள இது பண்ணுற மாதிரி இருக்குது, கழட்டி விடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போவுமே ரஷ்யா கூட இந்தியா நிற்கணும், இப்படி பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் முன் வச்சிருந்தாரு. சரி ஓகே, இது நம்ம இந்தியாக்குள்ளே நடக்கல விட்டுருங்க. இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனோட போர் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அங்கே போர் நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே இருக்கிற வீட்டை இழந்து வேற நாடுகளுக்கு அகதியாக போகிற மாதிரியும், இல்லை வேற நாடுகளுக்கு தப்பிச்சு போய் வீடு இல்லாமல் நிறைய பேர் ரோட்டில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. நிறைய பேரோட வீடுகள் இல்லாமல் அழிஞ்சு போய் அங்கே நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. ஸோ இதை உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாவுக்குமே பல தடைகளை விதிச்சு இந்த மாதிரி வர்த்தகமாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது பொருளாதாரமாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யாவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்களோ, அதாவது அந்த போருக்கு சப்போர்ட்டோ இல்லை, நார்மலாக ஒரு வியாபார ரீதியாகவோ ஒரு பொருளாதார ரீதியாகவோ ரஷ்யா கூட யார் நிற்கிறாங்களோ அந்த நாடுகளுக்கு ஒரு தடையை விதிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரம்ப் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இந்த போர் நிறுத்துறதுக்காக. ஆனால் அது எந்த ஒரு பயனுமே அளிக்கல. அப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதின் இந்த போரை முடிக்கணுங்கிற மைண்ட் செட்டில் அவர் இல்லையாட்டிருக்கு, அவர் தொடர்ந்து இந்த போரை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது, அவர்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் கோபமாகவே பேசியிருந்தார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாம் ஹோக் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப போர் போயிட்டே இருக்குது, நாங்கள் இதை கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. இது சம்மந்தமாக பேசுறதுக்காக உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவரும் அதுக்கப்புறம் ட்ரம்ப் இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை வெள்ளிமலையில் நடத்தலாம், நாளைக்கு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவெடுத்திருந்தாங்க. இதுக்கான வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு இடையில தான் என்ன பண்ணியிருக்காரு, புதினுமே ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு, பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல விதமாக பேச்சுவார்த்தைகள் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரம்ப் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் புதினும் பேச்சுவார்த்தை நடத்தணும், கிட்டத்தட்ட ஒரு மாதிரி நல்லதாக தான் போயிருக்கு, நல்ல பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சிருக்கு, ரொம்ப நேரம் பேசணும், நாங்கள் இதை பற்றி நாங்கள் என்ன பேசணும், என்ன விரிவாக பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இன்னும் கொஞ்சம் நாள் சொல்கிறேன், வெளியே நான் சொல்கிறேன் என்ன பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன், அவருமே சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதினுமே இதை பற்றி பேசியிருக்காரு, நானும் ட்ரம்ப் 2 பேரும் பேசணும், ரொம்ப நேரம் பேசணும், இதே மாதிரி நானுமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தெரியல. இவங்க 2 பேரும் காமாக ஒரு விஷயத்த சொல்லும் போதே தெரியுது, ஓகே ஏதோ போர் நிறுத்த சம்பந்தமாக ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா ரொம்ப வருஷமாக, அதாவது பல வருஷமாக இருக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையே முடிஞ்சிருச்சு, நம்ம ஏன் இன்னுமே போட்டிருக்கோம் அப்படிங்கிற அவருக்குமே தோணி இருக்கும். ஏன்னா இதனால ரொம்ப இப்போ வரையுமே மற்ற நாடுகளுக்கும் பாதிப்பு இருக்குது, அவங்க நாடுகளுக்குமே நிறைய பாதிப்பு வந்துருக்கு, பொருளாதார ரீதியாகவும் நிறைய அடி வாங்கிட்டாங்க 2 நாடுகளுமே, உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி நிறைய அடிகள் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த போரை நிறுத்திடணும் அப்படின்னு அவர் முடிவு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அது சம்மந்தமாக தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே 2வது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு தகவல் வந்துருந்துச்சு. அதாவது ட்ரம்ப்பும் புதினும் சீக்கிரமாக 2வது ஆகஸ்ட்டில் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்துச்சு, இப்போ 2வது மீட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது சீக்கிரமே நடக்கும் வெள்ளை மாளிகையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி இது ஓகே, இது ஒரு பக்கம் அவர் வராரு, சரி அதான் புதினும் வராருல, ஜெலன்ஸ்கி அதாவது உக்ரைனுடைய அதிபர் அவரையுமே கூப்பிட்டோம்னா 3 பேரை உட்காந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு புதிய முறை எடுத்திருக்காங்க. நார்மலாக இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தும் போது 2
நாட்டுடைய தலைவரை ஒன்றா கூப்பிட்டு வச்சு பேசினோம்னா ஏதோ விவாதம் மாதிரி ஆகி ஏதோ ஒரு சண்டையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய ஒரு இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல 3 பேரும் கூடி நம்ம வந்து இந்த பேசி எடுத்துக்கலாம், பேச்சுவார்த்தை வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு எடுத்திருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்காங்க, இது வந்து கன்ஃபார்மாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர், அதான் அங்கே இருக்கிற நியூஸ் எல்லாம் வந்து வெளியே வரும்ல. ஏன்னா நார்மலாக எல்லா பக்கமும் போயிட முடியாது, எல்லாருமே வந்து வெளியே உள்ளே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற நியூஸை வெளியே கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க, சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப்புமே இதுக்கான முயற்சி வந்து எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருமே வெளியே பேசும்போதோ சரி, மேடையில் பேசும்போது வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுமே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே இந்த போர் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த சைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ட்ரம்ப் வந்து இந்த இப்படி பண்ணுறது வந்து ஒரு சைடு அவர் பார்க்கும்போது நல்லவராக தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சில இடத்துல இவர் நம்ம ஏதாவது இந்தியர்களை வந்து ஒரு மாதிரி நடத்துறது, இந்தியர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே தாட்டி விடுறது, அந்த அதுக்கப்புறம் விசாவோட பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே டேக்ஸ் போடுறது, இந்த மாதிரி இஷ்யூலாம் நிறைய பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு இவர், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கே கோவம் வந்துச்சு. இப்போ இதெல்லாம் பண்ணும்போது வந்து இந்த போர் நிறுத்தத்துக்காக தான் பண்ணுறாரு அப்படிங்கும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவர் பார்க்கும் போதே வந்து என்ன முடிவு எடுக்கிறாருன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. அது வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரம்ப் வந்து இப்படி பண்ணுறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் அதை வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள்.